சாந்தி. அவ்யக்த சமிகை 10 मार्च 2025. இன்னைக்கு பாபா என்ன புரிய வைக்கிறாருன்னா, आजकल कोई कोई एक विशेष भाषा यूज करते हैं कि हमसे असत्य देखा नहीं जाता, असत्य सुना नहीं जाता, इसलिए असत्य को देख झूठ को सुन करके अंदर में जोश आ जाता है. பாபா இந்த ஒரு அலையை எல்லாரிடமும் பார்க்கறாராம். ஸோ நம்மளாம் என்ன சொல்றோமா, பாபா யாராவது பொய் பேசினா என்னால சகிச்சுக்கவே முடியல, யாராவது தப்பான காரியம் செய்தாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னா, கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, அதனால எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கோபம் வருது, ஒரு வேகம் வருது அப்படின்னு நாம சொல்றோமா. लेकिन यदि वो असत्य है और आपको असत्य देखकर जोश आता है तो जोश भी असत्य है ना. பாபா என்ன கேட்கிறாரு, சரி அவங்க பண்றது சரியில்லை, அவங்க பண்றது தப்பு, பொய் பேசுறாங்க, தெரிஞ்சே ஏமாத்துறாங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியுது, யாரோ ஏதோ சொல்றாங்க, அது உங்களால சகிச்சுக்கவே முடியல, சிலது அசத்தியம்தான். பாபா என்ன கேட்கிறாரு, அதுக்கு ஒரு எதிர் விளைவா நீங்க ரியாக்ட் பண்றீங்க, நீங்க ஆவேசத்துல வர்றீங்க அப்படின்னா அது சரியானது பாபா கேட்கிறாரு. காரணம் என்னவாக இருக்கலாம், எதிரில் இருக்கிறவங்க சரியில்லை, அதெல்லாம் காரணம். ஆனால் உங்க சைட்ல இருந்து நீங்க பண்றது, உங்க தரப்புல இருந்து நீங்க இப்படி ஆவேசப்படுறது, கோபப்படுறது, இது சத்தியமா அசத்தியமா? அப்போ ஒரு அசத்தியத்தை இன்னொரு அசத்தியம் மூலமா என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. அதனால பாபா இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். असत्यता को खत्म करने के लिए स्वयं में सत्यता की शक्ति धारण करो. எனவே அந்த அசத்தியத்தை முடிப்பதற்கு உங்களுக்குள் நீங்கள் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யுங்கள். அப்படின்னா சத்தியத்தின் சக்தினா இங்க என்ன பண்ண சொல்றாரு, அதுதானே பாபா நான் சொல்றேன், நான் ப்ரூவ் பண்றேன் இல்லையா, அவங்க சரி இல்லைன்றத நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா. இது கிடையாது, இது இல்லைங்கிறது. நீங்க எவ்வளோ அந்த அளவுக்கு அந்த நேரம் சரி தெரியுது தப்புதான் அப்படின்ட்டு, ஆனா அந்த நேரம் நீங்க சகன் பண்றீங்க, அதை சகிச்சுக்கிறீங்க, அமைதியா இருக்கீங்க, பணிவா இருக்கீங்க, அந்த ஆத்மா மேல சுபபாவனை வைக்கிறீங்க, கொஞ்சம் இரக்கம் காட்டுறீங்க, அன்பு கொடுக்குறீங்க, அப்புறமா நீங்க நிதானமா புரிய வச்சீங்கன்னா அது அங்க செல்லுபடி ஆகுது. அதனால இங்க சத்தியத்தான பாபா மீன் பண்றது சகிப்புத்தன்மை மற்றும் சுபபாவனை. சுபபாவனையோட மீண்டும் அவங்களோட ஒரு நல்ல சம்பந்தத்தை உருவாக்கி நல்லபடியா இருக்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு எங்கேயோ ஒரு ரியலைசேஷன் வருது. அப்புறம் நம்ம எங்கேயோ ஒரு ஹிண்ட் கொடுக்குறோம், ஒரு சைகை, அந்த ரோல்ல நம்ம இருந்தோம்னா, இல்ல அதை யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்க கிட்ட நம்ம தெரியப்படுத்துறோம். நமக்கு அந்த ரோல் இல்லை, நமக்கு அவங்க மேல ரைட்ஸ் இல்லைன்னா நம்ம அதையும் நேரடியாக சொல்ல முடியாது. யாரு பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லணும். இல்ல நமக்கு அதற்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம அன்பா நிதானமா ஒரு ஹிண்ட், ஒரு சைகை கொடுத்தோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுக்குதான் நமக்கு முதல்ல என்ன வேணும், சகிப்புத்தன்மை வேணும் மற்றும் அவர்கள் மீது சுபபாவனை வேணும். நல்லது. ஓம் சாந்தி.